வாங்க மக்களே, இன்னைக்கு வீடியோல 1/4 கிலோ கத்திரிக்காய் வச்சு பிரியாணி கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் இருந்தா போதும், வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா வீட்லயே பண்ணிடலாம். கடையில எதுவுமே வாங்க வேணாம். கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1/4 கிலோ கத்திரிக்காவை 4 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் வதக்கின அதே எண்ணெயில 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. 20 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, மிளகு, ஜீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கி விடுங்க. கூடவே 3-4 பச்சை மிளகாய் கீரி போட்டு வதக்கி விட்டுருங்க. இந்த பிரியாணி கத்திரிக்காய் எண்ணெய் கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கணும். இப்ப வெங்காயம் நல்லா இந்த ஸ்டேஜ்ல வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஒரு பெரிய பழுத்த தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது இதுல போட்டு வதக்கி விட்டுடலாம். தக்காளி வேகிற கேப்ல 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளை தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் இதுல போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன். அதை இதுல ஊத்தி நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயில போட்ட கத்திரிக்காய் வேகல, வதக்கி மட்டும் தான் வச்சிருக்கோம். இப்ப கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம். கத்திரிக்காய் நல்லா முக்காப்பதான் வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட் இதுல ஊத்தி நல்லா கலந்து விட்டுருங்க. உடனே வேர்க்கடலை எள்ளு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா இந்த கிரேவி கொஞ்சம் திக்காயிடும். கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்து விட்டுப்போம். நல்லா கலந்து விட்டு அடுப்பை நல்லா 10ல இருந்து 15 நிமிஷம் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. அப்பப்ப நடுவுல இது போல லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் கத்திரிக்காய் நல்லா மசாலாவோட வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது போல இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க. ஒரு டைம் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க மக்களே.